என்ன வாசலே பாத்துட்டு இருக்க? பசங்கள்லாம் வந்துட்டாங்கல்ல? இல்ல அத்தை, இன்னும் எழில் வரல. எங்க போறான் இவன்? சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்க மாட்டானா? ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? ஏய் பாக்கியா, அவகிட்ட இந்த ரிமோட் வாங்கி சேனலை மாத்து. அங்க பாரு. அந்த ரிமோட் அவக்கில இருந்து பிடுங்கு. ஐயோ இவ ஒருத்தி. இனியா, கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வரியா? மா நீ போய் எடுத்துக்கோமா. அம்மா கேக்குறல்ல, போய் எடுத்துட்டு வந்து கூட. மா தண்ணி இங்க தானமா இருக்கு. ஐயோ எடுத்து குடிக்க வேண்டியது தானே, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது. கிட்ட போய் சொன்னேன் பாரு. ஏய் சேனல் மாத்துடி. பாட்டிக்கு பழைய பாட்டு பார்க்கணுமா, சேனலை மாத்து. மா இந்த ஒரு பாட்டு மட்டும் முடியட்டுமா? ஏய் என்னடி? ஐயோ இனியா, என்ன பாட்டி? தைல டப்பா கீழே விழுந்துச்சு, கொஞ்சம் எடுத்து கூட. எடுத்து கொடுமா. ஒரு பாட்டை நிம்மதியா பார்க்க விடுறீங்களா? மா எதுக்குமா ஆஃப் பண்ண? ரிமோட் கூட. ஏய் ரிமோட் கூடமா. படின்னு சொன்னா படிக்காத. கண்ட கண்ட பாட்டு எல்லாம் பேன்னு உட்கார்ந்து பாரு. ஏய் அவ கண்ட கண்ட பாட்டெல்லாம் பார்க்கல. நல்லது எது கெட்டது எதுன்னு இனியாவுக்கு நல்லா தெரியும் இல்லம்மா? இதுல என்ன கெட்டது இருக்கு? கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் மேல எண்ணெய் பாட்டில் வச்சிருக்கேன். அதான் தைலம், கொஞ்சம் அதை எடுத்துட்டு வரியா? ஷோ, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. அத்தை, அப்படியே டைரக்டா டிவி பார்க்க கூடாதுன்னு சொன்னா அவ பார்க்க தான் செய்வா. அவ பக்கமா போய் நின்னு பேசினாதான் புரியும். உனக்கு எங்க பிள்ளைய வளர்க்க தெரியுது? ஓ அப்படி. அப்படிதான். பாட்டி அங்க தைலம் இல்ல. இல்லையா? ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், ரூம்ல வச்சிருக்கேம்மா. மா ரிமோட் குடுமா. முடியாது, பொடி கொடுக்க முடியாது. பொடி மா குடுமா. நான் சுமாருன்னு சொல்றேன்ல, சுமாரு. எழில இவ்வளவு நேரம் எங்கடா போன? அது ஒரு சினிமா பத்தி டிஸ்கஷன் பாட்டி. சினிமாவே வேஸ்ட்ங்கற, இதுல அத பத்தி என்ன டிஸ்கஷன்? செடியனை வீட்டுல விட்டுட்டு போனவ நீ இப்போதான் வர. எங்கடா போன? இவ்ளோ நேரமாவா கதை பேசுனீங்க? சின்ன சின்னதா வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. நீ முகம் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். இல்லம்மா, எனக்கு சாப்பாடு வேணாம். என்னடா நீ? ஏய் இனியா அது குடு. என்னடி அது? ஏய் இனியா அந்த குடு. இருனே. ஏய் குடு. என்னடி அது? என்னன்னு கேக்குறல்ல. மா அண்ணன் நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்திருக்குமா. ஏய் இனியா, ஏய் குடுன்னு சொல்றேன்ல. 2 பிரியாணி, 4 லாலிபாப், பட்டர் சிக்கன் 1.
அண்ணே எப்படின்னு? ஏய் இனியா குடு. ஏண்டா வெளியே சாப்பிட்டுட்டு வந்துட்டியா? அதுவும் இவ்ளோ சாப்பிட்டியா? இல்லம்மா, நான் வெளியில எல்லாம் சாப்பிடல. இது ஏதோ பழைய பில்லு. மாமா போய் சொல்லுதுமா, இன்னைக்கு டேட் தான் போட்டிருக்கு. ஏய் நீ சும்மா இரு. அம்மா இது வேற ஏதோ பில்லுமா. சரி, எதுக்கு வெளியே சாப்பிட்ட நீ? அம்மா இல்லம்மா. உன்னை திட்டவே கூடாதுன்னு நினைச்சா கூட திட்ட வைக்கிற பாரு. வெளியே சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும்? ஒன்னாவது சொன்னா கேக்குறியா? பாட்டி கோச்சுக்காதீங்க பாட்டி. ம். ஆ அப்புறம் உங்களுக்கு கால் வலிக்கு ஒரு நல்ல மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆ? இது போட்டா உடனே உங்க கால் வலி போயிடும் ஓ, பாருங்க. அப்படியாடா? ஆ, மா ம், நல்லா ஐஸ் வைக்குதுமா. சுமாரடி. ஆமா பாட்டி, இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட அப்பா தான் சொன்னாரு. ம். அவருக்கு ரொம்ப நாளா கால் வலி இருந்துச்சாம். ம். இத போட்ட உடனே கால் வலி எல்லாம் போயிடுச்சாம். ஆ? ஆ, உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அதான் வாங்கிட்டு வந்தேன். சமத்து. சரி உங்க காலை காட்டுங்க ஐயோ, இப்ப வேண்டாம்டா, நான் பாட்டி. அப்புறம் தேய்ச்சுக்கிறேன். காட்டுங்க பாட்டி. ஐயோ. இங்க வைங்க. ஆ பாட்டி, இன்னும் 2 நாள் தான் உங்க வலி எல்லாம் பறந்து போயிடும். ம். ஏழு. அப்போ உனக்கு சாப்பாடு வேண்டாமாப்பா? சரி, பாலாவது குடிக்கிறியா? அம்மா கொஞ்சம் டீ மட்டும் குடுமா. டீ குடிச்சா தூக்கம் வராதுடா. மா ப்ளீஸ் மா. கேக்குறான்ல, குடே. ஆ? ம். டேய் எழில், சீக்கிரம் நேரத்துக்கு வாடா. ம் சரி பாட்டி. இப்படி சும்மா வெட்டியே சுத்திட்டு இருக்காதடா. ம் முகத்தை பாத்தியா? கோபி கலர்ல இருந்த, இப்ப பாரு உங்க அம்மா கலருக்கு போயிட்ட. வெயில்ல சுத்துறியா? அதெல்லாம் இல்ல பாட்டி. சுத்துற. அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. டேய், உன் தாத்தா கலருக்கு போயிடாதடா. ப்ரோ காஃபி குடிக்கிறியா? டேய், எதுக்கு இப்ப ஃப்ளாஸ்க்ல எடுத்துட்டு வந்திருக்க? எப்படியும் நீ தூங்க போறதில்ல, நானும் தூங்க போறதில்ல. அதுக்கு தான் ஃப்ளாஸ்க்ல சூடா காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாவம்ல எழில். யாரு? நானா? எல்லாரும் தான்டா. 2 நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கல்ல. சாரிடா. விடு ப்ரோ. நான் ஜெயிலுக்கு போனா என்ன விட்டுருவீங்களா? இதெல்லாம் எனக்கு செய்ய மாட்டீங்களா என்ன? பி கூல். விடு. இதெல்லாம் என் லைஃப்ல நடக்கும்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லடா. விடு ப்ரோ. அப்படியே எல்லாம் ஒழுங்கா நடந்தாலும் லைஃப் போர் அடிக்கும். லைஃப்ல இதெல்லாம் வேணும். டெய்லியும் எந்திரிச்சு ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து தூங்கி எந்திரிச்சு திரும்பவும் வேலைக்கு போயிட்டு அப்படியெல்லாம் போனா லைஃப் போர் அடிக்கும் ப்ரோ. அவங்க அடிச்ச அடியில உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா. ப்ரோ சாரி ப்ரோ. சரியா? சாரி. விடு. இதெல்லாம் ஒரு அனுபவம் தான். இதை நீ முதல்ல ஃப்ரீயா விடு.
நடந்துருச்சு, அவ்வளவுதான். 2 நாளா மரண வேதனை இழல். ஒரு பக்கம் ஜெனி எங்க போனான்னு வேற தெரியல. இன்னொரு பக்கம் அவ எங்கன்னு கேட்டு என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னால முடியலடா. ஜெனியும் கிடைச்சிட்டாங்க, நீயும் வெளியே வந்துட்ட. இதெல்லாம் யோசிக்கிறதுல இருந்து முதல்ல நீ வெளியே வா. இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. ஜெனி மேல எவ்வளவு அன்பா இருந்தேன் தெரியுமா? எல்லாமே போச்சு போச்சு. இப்ப என்ன கெட்டு போச்சு? நீ அவங்க மேல எப்பவும் போல அன்பாவே இரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இனி என்னால அவளை நினைச்சு கூட பார்க்க முடியாது எழல். டேய், அவங்க வேணும்னே செய்யல. வீட்லயும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நீயும் ஒண்ணுமே சொல்லல. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம தான் இப்படி காணாம போயிட்டாங்க. அவ காணாம போனா இப்படி எல்லாம் நடக்கும்னு அவ யோசிச்சிருக்கணும். அவதான் எதுவுமே யோசிக்கிறதே இல்லையே. அவளுக்கு அந்த நேரம் என்ன தோணுதோ அதை செய்யணும். சரியா? எதுவுமே வேணும்னே நடக்கலடா, விடு சரியா? இந்தா, ஜெனி தான் கால் பண்றாங்க, எடுத்து பேசு. டேய் சரியா? டேய் ஏன்டா? இல்ல எழல், இவ வேண்டான்னு இருக்கிறதான் எனக்கு நீ நல்லது. நீயும் இதுல ரொம்ப அவசரப்படுற சரியா? இப்போதைக்கு அதை விடு, அப்புறமா என்னன்னு பாத்துக்கலாம். இல்ல எழல், ஜெனியோட விஷயமோ என் விஷயமோ என்ன மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, நம்ம குடும்பத்தையே பாதிக்குதுடா. இதை என்னால எப்பவுமே அனுமதிக்க முடியாது எழல். ஜெனி விஷயம் வீட்டுல தெரிஞ்சதுல இருந்து இங்க யாருக்குமே நிம்மதி இல்ல. எனக்காக எல்லாரும் இறங்கி வந்தாங்கடா. நேத்துல இருந்து நீ பட்ட கஷ்டம், அப்பா பட்ட கஷ்டம், அம்மா எல்லாம் பாவண்டா போலீஸ் கிட்ட வந்து கெஞ்சுறாங்கடா. இனியா அதுக்கு மேல பாவம் பாட்டி தாத்தாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியல. என் மேல எல்லாரும் பாசம் வச்சிருக்காங்கடா. நான் திரும்ப கஷ்டம் கொடுக்கணுமா? வேண்டாம்ப்பா. என்னோட லைஃப்ல ஜெனியோட பாட்டு இதோட முடிஞ்சது. இனிமே அவ யாரோ நான் யாரோ எல்லாம் முடிஞ்சது. ஜெனி எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் நீயும் இருக்க. இதெல்லாம் இந்த நேரத்தோட ஒரு எமோஷன். நாளைக்கு எல்லாமே சரியா போயிடும். இல்ல எழில், உன்ன மாதிரி இல்லனா. எனக்கு இந்த வீடு ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நம்புறாங்க, என் மேல அன்பா இருக்காங்க. இவங்க யாருமே கஷ்டப்படாம இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். இதோட ஜெனி சாப்டரை க்ளோஸ் பண்றதுதான் சரி. இனிமே என் விஷயத்த சொல்லி இங்க யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். போதுண்டா, என்னால முடியல. 2 நாளா நீங்க எல்லாரும் அழுதத பார்த்து என்னால தாங்கவே முடியல. இத நான் திரும்ப செய்யவே மாட்டேன். ஜெனியா நம்ம வீடான்னு கேட்டா நம்ம வீடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஜெனியா நம்ம வீடான நீ ஏன் 2 சைடா நிறுத்துற? ஏன்னா அதான் யதார்த்தம். 2ம் 2 சைடு தான். அவளா நீங்களான் தான் நான் முடிவெடுத்தாகணும். போதுண்டா, அவ பின்னாடி போய் எல்லாரையும் அழ வச்சதெல்லாம் போதும். இத பத்தி பேசவே வேண்டாம் எழில். 2 நாள் ஸ்டேஷன்ல வச்சு என்ன அடிச்சாங்க. ஒரு தப்பு கூட பண்ணாம நான் அடி வாங்கினேன். என் லைஃப் முழுக்க இதை நான் மறக்கவே மாட்டேன்டா. போதும் போதும். சரி சரி, இப்போதைக்கு இதை பத்தி பேச வேணாம். நீ வா, வந்து நிம்மதியை தூங்கு. வா. தூக்கலாம் வராதரா. நீ வா. நீ முதல்ல இதை பத்தி யோசிக்காம இரு. யாருக்கும் நடக்காதது உனக்கு மட்டும் நடக்கல, நமக்கும் நடக்கல. இதெல்லாம் ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. சரி இரு, உனக்கு நான் காஃபி தரேன்.
பிளாக் பண்ணி வச்சிருப்பானோ? போனை முதல்ல கீழே வை. போனை உடைச்சிருவேன் பாரு. நல்லா தூங்குனியாப்பா? ஆ தூங்குனம்மா. டீ எடுத்துட்டு வரேன். வேண்டாமா. சரியா? வா வந்து உட்காரு. வாப்பா உட்கார். சரியா? உடம்பு பரவாயில்லையாடா? வலியெல்லாம் ஒண்ணும் இல்லையே? பரவாயில்ல பாட்டி. இன்னைக்கு ஆபீஸ்க்கு போறியா? இல்லப்பா. 2 நாள் வீட்லயே இருந்து ஒர்க் பண்ணுப்பா. ஆ சரிம்மா. ஆமா, நீ வீட்லயே இரு, அப்புறமா ஆபீஸ்க்கு போலாம். அவ ஏதாவது ஃபோன் பண்ணாளாடா? ஃபோன் பண்ணாம இருக்க மாட்டாளே. ஃபோன் பண்ணாளா? பண்ணா பாட்டி. ஆ? ஆனா நான் எடுக்கல. ஆ, அப்பாடா. வெரி குட். நீ செஞ்சதுதான் சரி. அவாய்ட் பண்றது பெட்டர். சரியா? பாத்தியா பாக்கியா, அவளால ஃபோன் பண்ணாம இருக்க முடியல. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் ஃபோன் பண்ணிருக்கா பாரு. என்ன மாதிரி ஆள் அவ? விடுங்கம்மா, அதான் முடிஞ்சு போச்சுல்ல. இனிமே அவங்கள பத்தி பேச வேண்டாம். சரியா? இனிமே அவ ஃபோன் பண்ணா ரெஸ்பாண்ட் பண்ணாத, அவாய்ட் பண்ணு. ம் சரிப்பா. ம். என்னென்ன இவ்ளோ சீக்கிரத்துல வெளியில கிளம்பிட்ட? நீ நேரத்துல தூங்கிட்டுல இருப்ப. அதானே, வெளியில ஏதாவது மழை பெய்தான்னு பாரு பாக்கியா. என்னப்பா காலையிலேயே எங்க கிளம்பிட்ட? ஒரு வேலை இருக்குமா. என்ன வேலை? ஷார்ட் ஃபிலிம் பண்ற விஷயமா கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்கு. அப்போ எக்ஸாம் எழுதுற ஐடியா இல்ல, அப்படிதானே? ஒரே விஷயத்தை எத்தனை தடவை கேட்டாலும் என்னால பண்ண முடியாதுப்பா. என்னால எக்ஸாம் எழுத முடியாது. என்னால அதை பத்தி யோசிக்கவே முடியல. போயிட்டு எப்ப வருவ? வந்துருவோமா. எப்ப வருவேன்னு கேட்டா எப்ப வருவேன்னு கரெக்டா பதில் சொல்லு. அது என்ன வந்துருவேன்னு? வந்துருவேன்னு எங்களுக்கும் தெரியும், ஆனா எப்ப வருவேன்னு சொல்லிட்டு போ. சாயங்காலம் ஆகும்பா. அவ்வளவு நேரம் வேலை இருக்காடா? ஆமா பாட்டி. ஓ, சரி, டீயாவது குடிச்சிட்டு போ. இல்லம்மா, நான் காலையிலே வரேன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வர லேட்டானா என்ன தேடாத. சரியா? நீ எங்கேயாவது வெளியே போறியா? இல்ல இல்ல, அவனை எங்கேயும் வெளியே போக வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஏண்டா? உன் பைக்கை மட்டும் கொஞ்சம் கொடுக்குறியா? என் வண்டி சுத்தமா ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. ஆ எடுத்துக்கோடா. ம் தேங்க்ஸ்டா. ம் அம்மா, ம்? நான் கிளம்புறேன். சரியா? ம். எழில், உனக்கு எதுக்கு செடியனோட பைக்கு? இல்ல, லொகேஷன் விஷயமா 2-3 இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. என் வண்டி எப்ப பார்த்தாலும் நின்றுது. இன்னைக்கு ஒரு நாள் தான் செடியன் கிட்ட பைக் கேட்டேன். நாளைக்கெல்லாம் கேட்க மாட்டேன். வேற ஏதாவது வண்டி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்ப்பா. பரவாயில்லப்பா, நான் தான் எங்கேயும் வெளியில போலல. அவன் எடுத்துட்டு போட்டோம்.
நான் வரேம்மா. ம். வரேன்ப்பா. வரேன் பாட்டி. ம். வரேன். பாய் வரேன் சரியா? இவனை பார்த்தாலே பக்குன்னு இருக்கு. எங்கேயோ போறான் வரான், என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரியல. இவ்வளாச்சு